எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது இந்த கார்ப்பரேட் எதிர்ப்பு. அதாவது சமீப காலமாக இந்த மீமிஸ் கிரியேட் பண்ணுறவங்களாகட்டும், இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் வீடியோ ரிலீஸ் பண்ணுறவங்களாகட்டும், இவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. எதுக்கெடுத்தான் கார்ப்பரேட் எதிர்ப்பு, இந்த இலுமினாட்டி எதிர்ப்பு எதையாவது சொல்லி குழப்பிக்கிட்டே இருக்கிறது. கார்ப்பரேட்னா என்னன்னே தெரியாத கூட்டம் தான் இங்கே கார்ப்பரேட் எதிர்ப்பு பேசிக்கிட்டு இருக்குது. 10,000 கோடி 20,000 கோடி ப்ராஜெக்ட் போட்டு எடுக்கிறாங்க பெரிய பெரிய நிறுவனங்கள். எல்என்டி எடுக்கிறாங்க, அக்சென்சர் எடுக்கிறாங்க. இப்படி நிறுவனங்கள் பெரிய பெரிய முதலீடுகள், அதாவது 25,000 கோடி 30,000 கோடி போட்டு முதலீடு ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்களே, அந்த ப்ராஜெக்டுகளை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எங்கேருந்து அந்த பணம் வருது? அது என்றைக்கே நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? உங்களை நம்பி 1 லட்சம் யாரும் தருவானா? அவங்களை நம்பி யார் 25,000 கோடி 30,000 கோடி தரா? அது என்றைக்காவது யோசிச்சிருக்கியா? அவங்க வீட்டு பீரோவில் வந்து எடுத்துகிட்டு வரதில்லை. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ. அவங்க வீட்டு அம்பானி வீட்டு பீரோவில் 25 கோடி வரைக்கும் எடுத்து முதலீடு பண்ணுறதில்ல. அப்போ அந்த முதலீடுகளை எப்படி திரட்டுறாரு என்றைக்கா நீ யோசிச்சிருக்கியா? 10,000 கோடி 20,000 கோடி போட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் எங்கேருந்து காசு வருது அப்படின்னு நீ என்றைக்கா யோசிச்சு அதை தேடி இருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனை கிடையாது. நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. தமிழ் சினிமாவை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு உள்ளே போகிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓ இட்லி நீ சாப்பிட்டது போக மிச்ச இட்லி ஓ இட்லி கிடையாது. இது வசனம் பேசுகிறது. அந்த படத்தோட ஒட்டுமொத்த முதலீடு எவ்வளவு? 100 கோடி நெருக்கி. அந்த படத்தில் நடித்த நடிகருடைய சம்பளம் எவ்வளவு? 20 கோடி. அந்த படத்தோட இயக்குநருடைய சம்பளம் எவ்வளவு? 10 கோடி. படத்தோட லாபம் எவ்வளவு? ஏறக்குறைய 60 கோடி. படத்தை எடுத்தது முதலாளி, அதாவது பெரிய கார்ப்பரேட் நிறுவனம். நடிச்சவர் பல கோடிகளை வாங்கி நடிக்கிறாரு, இயக்குனர் பல கோடிகளை வந்து இயக்குறாரு. ஆனால் மக்களுக்கு சொல்கிற பாடம் என்ன? நீ சாப்பிட்டது போக மிச்ச இட்லி ஓ இட்லி கிடையாது. அவங்க அப்படி வாழ்வாங்களா? அவங்க வாழ்கிற வாழ்க்கை அதுவா? ஆனால் அவங்க வாழாத ஒரு வாழ்க்கையை உனக்கு சொல்லி எதனால் பேசுகிறாங்க? எதனால் பேசுகிறாங்கன்னா, உன்னுடைய உணர்வுகளை தூண்டி இங்கே வியாபாரம் பார்க்க முடியுன்றனால பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு நீ அதை மண்டையில் வாங்க, சரியா? தமிழ் சினிமா வெளிப்படையாக சொல்கிறேன், சமீப காலங்களில் இந்த சமூகத்தை ஒட்டு மொத்தமாக சீரழிக்காமல் விடாதுன்னு நினைக்கிறேன். அந்த சமூகம் என்ன பண்ணுதுன்னா, தமிழ் சினிமா என்ன பண்ணுதுன்னா, இந்தியா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் உணர்வுகளை எப்படி வியாபாரம் ஆக்கலாம், இது மட்டும்தான் அவங்களோட எண்ணமாக இருக்குது. அவர் ஒரு நடிகர்லாம் சொல்கிறாரு, எல்லாம் படிச்சுட்டு விவசாயம் போங்க. நீ ஏன் போகலை? நீ ஏன்டா விவசாயம் போனேன்னு கேளுங்களேன், அது பதில் வராது. அவெல்லாம் 1000 கோடி 10,000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு ஆசை இருக்குது. ஆனால் நமக்கு நடத்துறது மட்டும் கம்யூனிசம். இது யதார்த்தம் கிடையாது. முதல் யதார்த்தத்துக்கு பா. அவங்க சொல்கிற உணர்வை தூண்டுற வசனத்துக்கெல்லாம் தயவுசெய்து அடிபணியாது. அடிபணிச்ச நீ முட்டாளாவே வாழ்க்கையை ஓட்டி சாக வேண்டி வரும், சரியா? சரி, விஷயத்துக்கு போகல, நேரடியாக விஷயத்துக்கு போகலாம். விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்ப்பரேட்ன்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது எப்படி இயங்குது? இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் எப்படியான வடிவமைப்பில் எப்படியான ஸ்ட்ரக்சரில் இயங்குதுன்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு மிக எளிமையான வடிவமாக என்னால் சொல்ல முயற்சி பண்ணுறேன், தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய நண்பர் வந்து ஒரு நிறுவனம் ஆரம்பிக்க விரும்புகிறாரு. அந்த நிறுவனத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு அவருக்கு 1 கோடி ரூபாய் தேவைப்படுது, சரிங்களா? அந்த 1 கோடி ரூபாயில் அவருக்கு 1 கோடி ரூபாய் கையில் கிடையாது. ஒரு 50 லட்ச ரூபாய் வச்சுருக்காரு. ஒரு 50 லட்ச ரூபாய் வெளியிருந்து எதிர்பார்க்குறாரு. இந்த நிலைமையில் அவர் இருக்கார். இங்கிட்ட நான் என் கையில் ஒரு 25 லட்ச ரூபாய் இருக்குது. ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஏன்ட்ட ஒரு 25 லட்ச ரூபாய் இருக்குது. நான் நிலத்தில் போட விரும்பலை. ஏன்னா பெரிய அளவில் ரிட்டர்ன் இப்போதைக்கு இல்லை. அந்த 25 லட்சத்தை வச்சு நான் பெரிய அளவுக்கு இடம்லாம் வாங்க முடியாதுன்னு தெரியுது. அதனால் அது போட்டு அமுக்க விரும்பலை. தங்கத்தில் முதலீடு பண்ணலாமனா அதுலேருந்து வரது ரிட்டர்ன் வராது. ஏன்னா 2011 இப்போ வரைக்கும் பெரிய அளவு ரிட்டர்ன் கிடையாது. அதில் முதலீடு போடுறது ஏற்கனவே வேஸ்ட்டு தான். ஏற்கனவே 1% வரைக்கும் வருமானம் கிடைக்கும். சரி, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம்னா அதில் எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 8% ரிட்டர்ன் தான் கிடைக்கும் வருஷத்துக்கு. நான் ஒரு நல்ல முதலீடுனா, நான் நல்ல ஒரு முதலீட்டாளர்னா, என்னுடைய முதலீட்டிலேருந்து எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 18% 20% ரிட்டர்ன் வரும்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கும். 18% ஒரு 20% வரைக்கும் ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அந்த முதலீடாக தேடி போடலாம்னு நினைக்கிறேன். அப்போ என்னுடைய நண்பர் அங்கிட்டு 1 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பார். அவர் நல்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர், எனக்கு நல்லாவே தெரியும். அந்த நபர் பிஸ்னஸ் பண்ணானா ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும்னு எனக்கு தெரியுது. அவரை எதிர்பார்க்குற மாதிரியே எக்ஸ்ட்ரா ஒரு 50 லட்சம் தேவை. அது என் பக்கத்துலேருந்து ஒரு 25 லட்சம் கொடுத்து அவருடைய தொழில் தொடங்குறதுக்கு நான் உதவுறேன். இப்போ என் நண்பர் தொடங்கின முதலீட்டு என் நண்பர் தொடங்கின பிஸ்னஸில், அதாவது வியாபாரத்தில் நானும் ஒரு முதலீட்டாளர். ஃபஸ்ட்டு முதலீட்டாளர்னு என்ன புரியுதா? நான் ஒரு முதலீட்டாளராக அவருக்கு இது வர வருமானத்தை என்னுடைய ஷேரை என்ன எடுத்துக்க முடியும், சரியா? அதாவது என்னுடைய நண்பர் நடத்துகிற அந்த வியாபாரத்தில் வருடத்துக்கு 20 லட்ச ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னா ஏறக்குறைய 5 லட்ச ரூபாய் எனக்கு கிடைக்கும். நான் சொல்கிறதில்ல, ஏன்னா 25 லட்ச ரூபா அதில் முதலீடு போட்டிருக்கேன். அப்போ 25%க்கான விஷயம் எனக்கு வெளியே வந்துச்சுன்னா ஏறக்குறைய எனக்கு 5 லட்ச ரூபாய் லாபம் கிடைக்கும். நான் சொல்கிறதுக்கு புரியுதுங்களா? ஏற்கனவே 5 லட்சம்ன்றது ஏறக்குறைய எல்லா செலவுகளையும் கழிச்சா கூட 18% 20% நல்ல ரிட்டர்ன். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நான் போட்ட 25 லட்சம் தான் போட்டேன். அதுலேருந்து உனக்கு 20% ரிட்டர்ன் கிடைக்கணும். ஏறக்குறைய 5 லட்ச ரூபா கிடச்சிருக்கு.
அது ஒரு நல்ல முதலீடு. என் நண்பர் எப்படி ஆரம்பித்தார்? எங்கிட்ட இருந்து தான் வாங்கி ஆரம்பித்தார். இதுதான் விஷயம். அதாவது எல்லா கார்ப்பரேட் நிறுவனங்களுமே முதலீட்டாளர்களிருந்து எப்படி முதலீடுகளை திரட்டுறாங்க இல்லையா, அந்த விஷயம் தான் ஃபஸ்ட்டு உனக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது எப்படி நான் என்னுடைய நண்பனுடைய நிறுவனத்தில் நான் முதலீடு பண்ணணும், அதே மாதிரி தேடி நல்ல தொழில் தொடங்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள்ட்ட முதலீடு பண்ணி அதன் மூலம் லாபம் சம்பாதிக்கிற ஏகப்பட்ட கம்பெனிகள் இங்கே உண்டு. எடுத்துக்காட்டுக்கு இப்போ 1 லட்சம் கோடியை போட்டு ரிலையன்ஸ் அம்பானி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவருக்கு 1 லட்சம் கோடி எங்கெங்கெல்லாம் திரட்டுவானா, மக்கள்கிட்ட இருந்து சேராகவும் திரட்டுவார். இன்னொரு பக்கத்து இந்த ஜேபி மார்கன் ஸ்டான்லி, கோல்ட்மேன், இந்த மாதிரி கம்பெனிகள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் லோன் கொடுக்குறது இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கம்பெனிகளை வந்து முதலீடு பண்ணுவாங்க. எடுத்துக்க அந்த ஃப்ளிப்கார்ட்லாம் நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அதில் எந்தெந்த கம்பெனிலாம் உலகளாவிய அளவில் முதலீடு பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். இதுதான் முதலீட்டாளர்கள். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ, இதுதான் முதலீட்டாளர்கள். அங்கிட்டு இந்த மாதிரி முதலீட்டாளர்கள் வாங்கிய முதலீடு மூலமாக அவங்க வியாபாரத்தை ஆரம்பிக்கிற மூலமாக என்ன ஆகுது, அங்கிட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்குது. இதுதான் கார்ப்பரேட்டுடைய உலகம். அதாவது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் நீ ஆரம்பித்தாலும் ஒரு பக்கம் முதலீட்டாளருக்கான வாழ்வாதாரத்தை நீ காப்பாற்றி ஆகணும், இன்னொரு பக்கம் ஊழியர்களுக்கான வாழ்வாதாரத்தை நீ காப்பாற்றி ஆகணும். 2 பக்கத்துக்குமான ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு இருக்குது. இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கும். ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் எப்படி இருக்க மாட்டீங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேனே, இப்போ இன்ஃபோசிஸ் நிறுவனம் இருக்குது. இந்த இன்ஃபோசிஸ் நிறுவனத்துடைய வருமானம் எவ்வளவு? ஏறக்குறைய 65,000 கோடி. அதாவது 2016. இந்த நிறுவனத்துடைய லாபம் மட்டும் ஏறக்குறைய 25,000 கோடி. இந்த 25,000 கோடி என்னமோ அந்த நிறுவனத்தில் ஒரே ஒரு முதலாளி பிரிச்சுக்கிற மாதிரி நீ பேசுறீங்க. அப்படி கிடையாது. அந்த நிறுவனத்துடைய ஒட்டுமொத்த ஷேர் ஏறக்குறைய 228 கோடி ஷேர் இருக்குது. 228 கோடி ஷேர் யார் யாருக்கு யோசிச்சு பாருங்க. மக்கள்கிட்டையும் இருக்குது, பெரிய பெரிய முதலாளிகள்கிட்டையும் இருக்குது, பெரிய பெரிய முதலீட்டாளர் கையிலையும் இருக்குது. இவங்க எல்லா பேரும் சேர்ந்து எதை பிரிச்சுக்கிறாங்க? இந்த 25,000 கோடி பிரிச்சுக்கிறாங்க. எவ்வளவு? ஏறக்குறைய 228 கோடி ஷேர் இருக்குது. அந்த ஷேரெல்லாம் சேர்ந்து 25,000 கோடி லாபத்தை பிரிச்சுக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாரு, எடுத்து நீ கால்குலேட்டர் எடுத்து போட்டு பாரு, ஒரு ஷேருக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிச்சுன்னு உனக்கு புரியும். அந்த விஷயம், அதாவது அந்த ஷேர் மார்க்கெட்டில் எப்படியான விஷயங்கள் லாபங்களை பிரிக்கிறாங்க, டிவிடெண்ட் எப்படி வருதுன்னு நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கார்ப்பரேட் உலகம் எப்படி இயங்குன்றதும் தயவுசெய்து உனக்கு புரியும். நீ என்ன நினைக்கிறேன்னா, இந்த கார்ப்பரேட் முதலீடுன்றது பெரிய பெரிய முதலாளிகள் போட்டு கொடூரமாக லாபத்தை பார்க்கணும்னு நினச்சிட்டேன். கிடையாது. ஏறக்குறைய 25,000 கோடி லாபமும் 65,000 கோடி வருமானமும் பார்க்குற இன்ஃபோசிஸ் நிறுவனம் சுமார் ஏறக்குறைய 2 லட்சம் மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கு. அதாவது நேரடியாக. இப்போ மறைமுகமாக நான் சொல்கிறது நேரடி கிடைக்கும். அப்போ மறைமுகமாக ஏறக்குறைய 10 லட்சம் பேருக்கு மேலே இந்த இன்ஃபோசிஸ்ன்ற நிறுவனத்தை நம்பி இருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஏறக்குறைய 2,50,000 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. நாட்டுக்கு அவர்கள் மூலமாக வர வருமானம், நேரடியாக வர வருமானம் மட்டும் ஏறக்குறைய 7,700 கோடி. அதாவது நேரடியாக அந்த நிறுவனம் மட்டும் கட்டுற தொகை, அந்த நிறுவன ஊழியர்கள் கட்டுற தொகை, அந்த நிறுவனத்துடன் இப்போ டைப்பாக இருக்கிற சின்ன சின்ன கம்பெனி இருக்கும் இல்லையா, அந்த கம்பெனிகளுடைய ஊழியர்கள் கட்டுற தொகை, அந்த கம்பெனிகள் கட்டுற வருமான வரி, இதையெல்லாம் கால்குலேட் பண்ணினா நேரடியாக மறைமுகமாக இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக சுமார் 20 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்க முடியும். இவங்க நான் உங்களுக்கு சொல்கிற புரியுதா? ஒரு கார்ப்பரேட் நிறுவனன்றதுக்கு இந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அதனால் கண்மூடித்தனமாக கார்ப்பரேட் எதிர்ப்புன்னு பேசுகிறீங்க இல்லையா, அதில் எந்த நியாயமும் கிடையவே கிடையாது. நீங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களை ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா, அது ஏறக்குறைய நக்சல்வாதிகளோட சிந்தனை. அவங்க உங்களுக்கே தெரியாமல் உங்களை ஒரு பகடக்காயை பயன்படுத்துகிறாங்க. இது உங்களுக்கு பல பேருக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த நீங்கள் கடைசியாக அந்த ஸ்டெர்லைட் விஷயத்தில் மூடுனீங்க இல்லையா, மாதத்துக்கு 600 கோடி ரூபாய் வரைக்கும் அங்கே காசு புழக்கத்தை தடுத்து நிறுத்திருக்கீங்க. இதன் மூலம் லாரி ஓட்டுறவர்கள் ஆரம்பித்து அங்கே துணிக்கடை வச்சிருக்கிற முதற்கொண்டும் இதனால் பாதிப்படைஞ்சிருக்காரு. நீங்கள் போய் அங்கே போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பேங்க்கும் போங்க, தூத்துக்குடி போய் நீங்கள் இந்த விஷயத்தை விசாரிச்சிங்கன்னா அங்கே காசு புழக்கம் எந்த அளவுக்கு முடிவுக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கு புரியும். அதாவது நான் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வாதாடுறதுக்காக வரவே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் யோக்கியர்கள் நான் பேச வரல. அதே நேரம் ஒட்டுமொத்த நாட்டோடைய நிர்வாகம் இருக்கு இல்லையா, அது கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சரோட தான் நகருது. நீ அதை புரிஞ்சுக்கோ. நீ ஒருத்தர் 2 பேரும் செய்கிற தப்பை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக கார்ப்பரேட் எதிர்ப்புன்னு பேசுகிற இல்லையா, அது நிப்பாட்டு. அதை நிப்பாட்டுன்னு வச்சுக்கவேன். இந்த சமூகத்தில் நக்சல்வாதிகள், கம்யூனிஸ்ட்வாதிகள் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் நிர்மூலமாக்கலாம். கம்யூனிஸ்ட் உள்ளேருந்து வந்ததுனால சொல்கிறேன், ரஷ்யாவில் நீ போய் கம்யூனிஸ்ட் சொன்னால் உன்னை துரத்தி அடிச்சிடுவான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு. ஏன்னா இங்கே இருக்கிற முன்னாள் கம்யூனிஸ்ட் ஃபுல்லாக அந்த கம்யூனிஸ்ட் கொள்கையை தீவிரமாக எதிர்க்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கும். நீ சீனா கம்யூனிஸ்ட் நாடுன்னு சொல்லலாம், ஆனால் அங்கே இப்போ 85% நிறுவனங்களுக்கு மேலே தனியார் நிறுவனங்கள் தான்.
நீங்கள் எம்ஐ ஜியோ மொபைல் ஆரம்பித்து நீங்கள் எதை வேணால் தேடி பாருங்கள், அலிபாபா வரைக்கும் எல்லாமே தனியார் ஆயிடுச்சு. அங்கேயும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்கேயும் கார்ப்பரேட் உலகம் வந்துருச்சு. அது உங்களுக்கு தெரியாமல் இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்டு உங்களை முட்டாளாகிட்டு இருக்காங்க. கார்ப்பரேட் நிறுவனங்கள் கண்மூடித்தனமாக எதிர்ப்பின் மூலமாக என்ன நடக்குன்னா சமூகத்தில் முதலீட்டாளர்கள் வரதுக்கு அச்சப்படுவாங்க. அப்படி முதலீட்டாளர் வரதுக்கு அச்சப்படும் போது அங்கே வேலைவாய்ப்பின்மை பெரிய அளவு மோசமான பாதிப்பு உருவாக்கும். வேலைவாய்ப்பின்மை வர ஆரம்பிச்சிச்சுன்னா வறுமை தாராளமாக வந்துடும். நீ இருக்கிறதையும் கெடுத்து விட்டு போக போகிற இந்த கார்ப்பரேட் எதிர்ப்புன்ற பேரில். பதிவோட இறுதியில் மூணு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, எதனால் கம்யூனிச கொள்கைகள் தோல்வி தழுவுச்சு இதை தேடி படி. ரஷ்யாவிலேருந்து எப்படி கம்யூனிஸ்ட் முற்றிலும் அகற்றப்பட்டாங்க, சீனாவில் 1984 பிற்பகுதியில் எப்படி பொருளாதார கொள்கைகளை சீனா மாற்றி அமைச்சு இவ்வளோ பெரிய அளவுக்கு முன்னேறி வந்துச்சுன்றதை தயவுசெய்து தேடிப்படி. எதனால் கம்யூனிசம் தோல்வியை தழுவுச்சுன்றதை உன்னால் புரிஞ்சுக்க முடியும். சரியா? அதாவது உன் டிஷர்ட்டில், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில், டிபியில் இதிலெல்லாம் கார்ல் மார்க்ஸ் ஃபோட்டோ, சே ஃபோட்டோ, லெனின் ஃபோட்டோ வச்சுக்கிட்டா நீ கம்யூனிஸ்ட் கிடையாது. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கார்ல் மார்க்ஸ் முன்வைத்த மாற்று பொருளாதார கொள்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் கம்யூனிஸ்ட். அந்த என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆர்வம் வந்துருச்சுன்னா அது எங்கே தோல்வியை தழுவுச்சுன்ற விஷயமும் புரிஞ்சிடும். சரியா? அதனால் பொருளாதார கொள்கை எங்கே தோல்வி அடைஞ்சிச்சு, அதாவது கம்யூனிசம் முன்வைத்த பொருளாதார கொள்கை எங்கே தோல்வி அடைச்சுன்னு தயவுசெய்து தேடிப்படி. ஒரு முன்னாள் கம்யூனிஸ்டாக இது என்னுடைய வேண்டுகோள். ரெண்டாவது விஷயம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தயவுசெய்து நீனும் தொழில்னா என்ன, வியாபாரம்னா என்ன, உற்பத்தி செக்டார்னா என்ன, நாம் எப்படி அதில் உள்ளே போகலாம், இந்த மாதிரி விஷயங்களை ஆரோக்கியமாக தேட பழகு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே பணம் தேடுதலே ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனத்தை நோக்கி நகரும் போது 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, உங்கள் வீட்டோட பொருளாதாரம் தானாக எந்திரிச்சு நிற்கும். அதனுடைய மறைமுகமாக நாட்டோட பொருளாதாரம் முன்னேறி நிற்கும். மூன்றாவது நான் சொல்ல ஒரே வேண்டுகோள் வைக்கிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களை உன் உணர்வை தூண்டக்கூடிய அளவுக்கு மெசேஜ்கள் வருது இல்லையா, அது எதையும் நம்பாது, உணர்ச்சி வசப்படாத, பொங்காது, அந்த மாதிரி விஷயங்கள் நீனும் பரப்பாது. நான் சொல்கிறது புரியுதா? ஒரு குற்றச்சாட்டு வருதா, அதன் மீது ஆய்வு செய், அது சரியான கொஞ்சமாக தேடி தெரிஞ்சுக்க பழகு. நீ உணர்ச்சி வசப்படுற இல்லையா, அதை மட்டுமே வச்சு இங்கே சினிமா துறையினரும் அரசியல்வாதியும் வியாபாரமும் அரசியலும் தெளிவாக பார்க்குறாங்க. நீ உணர்ச்சி வசப்படாது, கொஞ்சம் புத்தியை பயன்படுத்து.